வணக்கம் மக்களே! எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ 85% பக்கமா நம்ம வாக்குகள் வாங்கியிருக்கோம். மிகப்பெரிய அளவுல ஒரு நல்ல விஷயமா அது கருதப்படுது. ஸோ மக்களோட நிலை வந்து உயர்றதுக்கு நம்ம யாருக்கு வாக்களிச்சோம், அவங்களோட வேட்பாளர்கள் நிலவரம் வந்து இந்த தடவ நான் போடலான்னு இருக்கேன். ஏன்னா, என்னால வந்து எலக்ஷனுக்கு முன்னாடி இத போட முடியல. அவ்ளோ வேலை இருந்துச்சு. ஸோ அதனால பண்ண முடியல. ஸோ வேட்பாளர்களோட நிலை எப்படி இருக்கு? அந்த வெற்றிய அவங்க எப்படி பதிவு செய்ய போறாங்க? மக்களோட மனசுல வந்து அந்த வேட்பாளர்களோட நிலை எப்படி இருந்துச்சு? அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம முதலா பார்க்க போறது பார்த்தீங்க அப்படின்னா, அரக்கோணம் வேட்பாளர்கள் நிலை பார்த்துடலாம். அரக்கோணம் வேட்பாளர்கள் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4 பேர் பார்க்க போறோம். 4 பேரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட வெற்றி வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் இருக்கு. ஸோ அதனால வச்சு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இதுல இந்த தொகுதி தேவைகள் என்னங்கிறத நான் சொல்லியிருக்கேன். மது இல்லாத மாவட்டம், உட்கட்டமைப்பு மேம்பாடு, வேலைவாய்ப்பு, ரயில் மற்றும் போக்குவரத்து மற்றும் கல்வி, சுகாதாரம்லாம் இருக்கணும்னு கேட்டிருக்கேன். மொத்தத்துல பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில அதிமுக சார்பில் ரவி அவர் போட்டிடுறாரு. அவர் வந்து நம்ம கிராஜுவேட், அவர் வந்து படிச்சிருக்காரு. ஸோ லாயர் அக்ரிகல்ச்சரா இருக்கிறாரு. அவர் வந்து 1,29,00,000 வந்து சொத்து வச்சிருக்காரு. கடன் வந்து 69,00,000, வருமானம் 7,13,000, கிரிமினல் வழக்கு 3 இருக்கு. அடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் எழில் கரோலின் அவங்க போட்டிடுறாங்க. அவங்க போஸ்ட் கிராஜுவேட் பண்ணியிருக்காங்க, அட்வொகேட்டா இருக்காங்க. சொத்து பார்த்தீங்கன்னா 14 கோடி இருக்கு, கடன் 1 கோடி இருக்கு, வருமானம் 9,00,000 காட்டியிருக்காங்க. 2024-25 கிரிமினல் வழக்கு எதுவும் இல்லை. அடுத்து நாம் தமிழரை பொறுத்த மட்டும் ராஜ்குமார் அப்படிங்கிறவர் போட்டிடுறாரு. அவர் 10வது படிச்சிருக்காரு. அவர் ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா 76 லட்ச ரூபா சொத்து வச்சிருக்காரு. கடன் எதுவும் இல்லை. வருமானம் 5 லட்சம் காட்டியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிரிமினல் வழக்கு எதுவும் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் சார்பில் வி காந்திராஜ் அவங்க போட்டிடுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 12வது படிச்சிருக்காங்க. சிவில் கான்ட்ராக்டரா இருக்கிறாங்க. 3 கோடி சொத்து இருக்கு. கடன் எதுவும் இல்லை. வருமானம் 6,29,00,000 அப்படிங்கிறது தெரியுது. ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, நாம வாக்களித்த வேட்பாளர்கள் வந்து எப்படிப்பட்ட நிலையில் இருக்காங்க, அவங்களால வந்து எப்படி மக்களோட குறைகளை ஏற்றுக்க முடியும், அவங்க படித்தவங்களா, என்ன தொழில் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கான சொத்து மதிப்புகள் எவ்வளோ இருக்கு. ஸோ சொத்து மதிப்புகள் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா, அவங்க வந்து அவங்க வந்து எந்த மாதிரியான ஹெல்ப் வந்து மக்களுக்கு பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு தெரியறதுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கு கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆற்காடு வேட்பாளர்கள் நிலவரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதி தேவைகள்னு பார்க்குறப்ப அடிப்படை வசதிகள், பாலங்காற்றறை மேம்பாடு, பாலாற்றங்கரையோட மேம்பாடு, விவசாயம் மற்றும் வணிகம், சட்டம் ஒழுங்கு, வேலைவாய்ப்பு இது போன்றதில் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அந்த வகையில் பார்க்குறப்ப வெற்றி வித்தியாசங்கள் மேலே கொடுத்துருக்கேன். அந்த வகையில் திமுக சார்பில் ஈஸ்வரப்பன் அவர் தான் போட்டிடுறாரு. அவர் கிராஜுவேட், பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. 11 கோடி சொத்து இருக்கு, கடன் 3 கோடி இருக்கு, வருமானம் வந்து 42 லட்சம், கிரிமினல் வழக்கு எதுவும் இல்லை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக சார்பில் சுகுமார் அப்படிங்கிறவர் போட்டிடுறாரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா 10வது படிச்சிருக்காரு. அவர் வந்து பிஸ்னஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி ரெண்ட் மூலமா ஏர்ன் பண்ணிட்டு இருக்காரு. சொத்து வந்து 47 கோடி இருக்கு, கடன் எதுவும் இல்லை. வருமானம் வந்து 41 லட்சம் கொடுத்துருக்காரு. கிரிமினல் வழக்கு 1 இருக்கு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் அர்ச்சனா அப்படிங்கிறவங்க போட்டிடுறாங்க. அவங்க போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருக்காங்க, கிளாத் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க, சுயதொழில் பண்ணிட்டு இருக்காங்க. சொத்து வந்து 1 கோடி 18 லட்சம், கடன் வந்து 39 லட்சம், வருமானம் வந்து 1,29,000 சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் சார்பில் விஜய் மோகன் அப்படிங்கிறவர் போட்டிடுறாரு. அவர் 5வது படிச்சிருக்காரு, பிசினஸ் பண்றாரு, 35 லட்ச ரூபா சொத்து இருக்கு, கடன் வந்து 25 லட்சம் சொல்லியிருக்காரு, வருமானம் 6 லட்சம் சொல்லியிருக்காரு, கிரிமினல் எதுவும் இல்லை. பார்த்தீங்க அப்படின்னா, நாம காட்பாடி வேட்பாளர்கள் நிலவரம் பார்த்துடலாம். அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த தொகுதி தேவைகள்னு பார்க்குறப்போ விவசாயம் மற்றும் கால்நடை அதுக்கெல்லாம் வந்து ஏற்படுத்தி தரணும். விவசாயத்திற்கு உண்டான அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ஏற்படுத்தி தரணும். கால்நடைகள் மருத்துவமனைகள்லாம் ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உள்கட்டமைப்பு கேட்டிருக்காங்க. பொது வசதிகள், கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு மற்றும் நிர்வாகம் வந்து இந்த இடத்துல வந்து காட்பாடி வந்து வேலூர் பக்கத்துக்கால இருக்க காட்டில் தனி நிர்வாகமாக வந்து மிகப்பெரிய அளவில் வந்து இதை முன்னேற்றணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மக்கள் கேட்டிருக்காங்க. அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில் திமுக பொதுச்செயலாளர் இருக்க துரைமுருகன் அவர்கள் தான் மீண்டும் போட்டியிடுறாரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஏ படிச்சிருக்காரு, பொலிட்டிஷியன், அக்ரிகல்ச்சரிஸ்டா இருக்காரு. அவருக்கு 74 கோடி சொத்து இருக்கு, கடன் 15 கோடி இருக்கு, வருமானம் 29 லட்சம் காட்டியிருக்காரு, கிரிமினல் வழக்கு 9 இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து அதிமுக சார்பில் ராமு அப்படிங்கிறவங்க போட்டிடுறாங்க. அவங்க பிஇ படிச்சிருக்காங்க, ஃபார்மிங் பண்றாங்க, 2 கோடி வச்சிருக்காங்க, 2 கோடி சொத்து மதிப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, கடன் 14 லட்சம் சொல்லியிருக்காங்க, வருமானம் 3,11,000, கிரிமினல் வழக்கு 1 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம நாம் தமிழர் பார்க்கணும் திருக்குமரன் அப்படிங்கிறவர் போட்டிடுறாரு. அவர் எம்ஏ படிச்சிருக்காரு, செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்காரு, பிரைவேட் கம்பெனியில் வந்து ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்காரு. அவர் 1 கோடி 84 லட்சம் வச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு, 83 லட்சம் கடன் இருக்கு, வருமானம் 11,46,000 சொல்லியிருக்காரு, கிரிமினல் வழக்கு எதுவும் இல்லை. அடுத்து நாம் தமிழக வெற்றி கழகம் சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா எம் சுதாகர் அப்படிங்கிறவர் போட்டிடுறாரு. அவர் கிராஜுவேட் படிச்சிருக்காரு, டாக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, அதாவது எம்பிபிஎஸ், அதாவது டாக்டர்லேயே ஆர்த்தோ அக்குபஞ்சர் சம்திங் அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் 7 கோடி 17 லட்சம் சொத்து வச்சிருக்காரு, 90 லட்சம் கடன் வச்சிருக்காருன்னு சொல்லியிருக்காரு. அவர் கடன் இருக்குன்னு சொல்லியிருக்காரு, வருமானம் 34,68,000 சொல்லியிருக்காரு, கிரிமினல் வழக்கு 2 அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ராணிப்பேட்டை வேட்பாளர்கள் பார்த்துடலாம். அந்த வகையில் இந்த தொகுதி தேவைகள் பார்த்துருவோம். இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, தொழிற்சாலை மாசு மேலாண்மை, உட்கட்டமைப்பு மேம்பாடு, குடிநீர் மற்றும் சுகாதார வசதி, வேலை வாய்ப்பு, தொழில்பேட்டை விரிவாக்கம் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஏன்னா இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து
இந்த தொழிற்சாலைகளை நம்பியிருக்கு. அதுவும் மாசு மேலாண்மை வந்து மிகப்பெரிய அளவுல இந்த இடத்துல வந்து ஒரு அ அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜா இருக்கு. ஸோ, அத வந்து ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிற மாரி இந்த மக்கள் கேட்டிருக்காங்க. இந்த மக்களோட முக்கிய தேவைகளா இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாசு தான். ஸோ, அத வந்து இத வந்து கிளியர் பண்ணி தரணும் அப்படிங்கிறத கேட்கலாங்க. அந்த வகையில பார்க்குறப்ப இந்த அ திமுக சார்புல ஆர் காந்தி அவர்கள் தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அவரு 10வது படிச்சிருக்காரு, பிசினஸ் பண்றாரு. 112,00,00,000 சொத்து இருக்குன்னு சொல்லியிருக்காரு. கடன் 37,00,000 சொல்லியிருக்காரு. வருமானம் 1,86,00,000 வந்து 2024, 25ல பெற்றிருக்கிறாரு. அதா சொல்லியிருக்காரு. கிரிமினல் வழக்கு 1 சொல்லியிருக்காரு. அடுத்து பிஜேபி சார்புல வி.எம். கார்த்திகேயன் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. 12வது படிச்சிருக்காரு. ஹோட்டல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் 3,82,00,000 சொல்லியிருக்காரு. கடன் வந்து 1,07,00,000 சொல்லியிருக்காரு. வருமானம் 4,99,000 2024, 25ல பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. கிரிமினல் வழக்கு ஏதும் இல்லை. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்புல தாரிகா சல்மான் அப்படிங்கிறவங்க போட்டிடுறாங்க. அவங்க கிராஜுவேட்டட், செல்ஃப் எம்ப்ளாய்டா இருக்காங்க. 52,00,000 வந்து அவங்க மேல சொத்து இருக்கு. கடன் ஏதும் இல்லை. வருமானம் வந்து 6,26,000 அப்படிங்கிறத அவங்க காட்டியிருக்காங்க. கிரிமினல் வழக்கு ஏதும் இல்லை. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்புல பார்த்தீங்க தஹீரா அப்படிங்கிறவங்க போட்டிடுறாங்க. 10வது படிச்சிருக்காங்க. அவங்க வந்து தொழில் எதுவும் வந்து பண்ணல. வீட்ல தான் இருக்காங்க. அவங்க வந்து 33,000 வந்து கணக்கு காட்டியிருக்காங்க. கடன், வருமானம், கிரிமினல் வழக்கு ஏதும் இல்லை அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து சோளிங்கர் வேட்பாளர் நிலவரம் பார்த்துடலாம். சோளிங்கர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதி தேவைகள் ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். தொகுதி தேவைகள்னு பார்க்குறப்போ குடிநீர் மற்றும் நீர்ப்பாசனம், போக்குவரத்து மற்றும் சாலைகள், சுற்றுலா மேம்பாடு, விவசாயம், தொழில் வளர்ச்சி போன்றதெல்லாம் கேட்டிருக்காங்க. இவங்களோட இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமான அடிப்படை தேவைகள் வந்து ஏற்படுத்தி தரணும். ஆனா எங்களோட அ தொகுதிக்கு ஒரு தொழில் வளர்ச்சி மிக்க ஒரு நல்ல தொழிற்சாலைகளை அமைத்து தரணும் அப்படிங்கிற மாரி இந்த மக்கள் கேட்டிருக்காங்க. அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில இந்த தடவ பாமக சார்புல சரவணன் அவர்கள் போட்டியிடுறாங்க. அவரோட வெற்றி வாய்ப்பு 65% இருக்கு. அவர் வந்து லா படிச்சிருக்காரு, அட்வொகேட்டா இருக்காரு. 5,95,00,000 சொத்து கணக்கு காட்டியிருக்காரு. கடன் வந்து 1,52,000 சொல்லியிருக்காங்க. வருமானம் 15,00,000 சம்பாதிச்சிருக்காரு. 15,00,000 சம்பாதிச்சிருக்காரு. கிரிமினல் வழக்கு அவர் மேல 7 இருக்கு. அடுத்து இந்த தொகுதியோட சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிற இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்புல முனிரத்னம் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவர் 10வது படிச்சிருக்காரு. அவர் வந்து ரெண்டல் இன்கமும் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து 101 கோடி வந்து சொத்து சொல்லியிருக்காரு. கடன் 57 கோடி சொல்லியிருக்காரு. வருமானம் 45,00,000 சொல்லியிருக்காரு. கிரிமினல் வழக்கு 1 சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி சார்புல அசோக் குமார் அப்படிங்கிறவர் இருக்காரு. பிஇசி படிச்சிருக்காங்க. சேலரிட், அதாவது பிரைவேட் கம்பெனிக்கு தான் போயிட்டு இருக்காரு. அவர் 4,23,000 வந்து சொத்து வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காரு. கடன் வந்து எதுவும் இல்லை. வருமானம் எதுவும் இல்லை. கிரிமினல் வழக்கும் எதுவும் இல்லை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் சார்புல கபில் அப்படிங்கிறவங்க போட்டியிடுறாங்க. அவங்க எம்பிபிஎஸ் படிச்சிருக்காரு. டாக்டரா இருக்காரு. 2,16,00,000 சொத்து கணக்கு காட்டியிருக்காரு. கடன் வந்து 3,12,000 வச்சிருக்காரு. வருமானம் வந்து 9,26,200 சொல்லியிருக்காரு. கிரிமினல் வழக்கு ஏதும் இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து திருத்தணி வேட்பாளர்கள் நிலவரம் பார்த்துடலாம். திருத்தணியை பொறுத்தளவுக்கு அந்த தொகுதி தேவைகள்னு பார்க்குறப்போ, நெசவாளர்கள் வாழ்வாதாரம், பொது போக்குவரத்து, குடிநீர் வசதி, சாலை வசதி அப்படிங்கிற ஒரு அடிப்படை வசதிகளை இவங்க கேட்டிருக்காங்க. ஏன்னா இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, திருத்தணி முருகன் கோயிலுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து முருகர் கோயிலுக்கு நிறைய பேர் வராங்க. ஸோ அவங்களுக்கு பொது போக்குவரத்து ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. குடிநீர் மற்றும் சாலை வசதிகள்லாம் ஏற்படுத்தி அவங்களுக்கு பக்தர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல விதமாக வந்து இந்த தொகுதியை முன்னேற்றணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மக்கள் கேட்டிருக்காங்க. அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில் அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதிமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி சதவீதம் 65% இருக்கு. அவரு ஹரி அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவர் எம்ஏ படிச்சிருக்காரு. அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. சொத்து வந்து அவர் மேல வந்து 6,72,00,000 சொல்லியிருக்காங்க. கடன் 86,00,000 சொல்லியிருக்காங்க. வருமானம் 1,10,000 சொல்லியிருக்காரு. கிரிமினல் வழக்கு 3 இருக்கு. அடுத்து தேமுதிக சார்பில் டி. கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. 10வது படிச்சிருக்காரு. பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. 6,04,00,000 கணக்கு சொல்றாரு. கடன் வந்து 3,13,000 சொல்லியிருக்காரு. வருமானம் 7,43,000 சொல்லியிருக்காரு. கிரிமினல் வழக்கு 2 சொல்லியிருக்காரு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் சந்திரன் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவர் நர்சிங் படிச்சிருக்காரு. ட்ரேடரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. 78,00,000 கணக்கு சொத்து வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காரு. கடன் 19,00,000 இருக்கு. வருமானம் 14,56,000 சொல்லியிருக்காரு. கிரிமினல் வழக்கு எதுவும் இல்லை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் சார்பில் எம். சத்யகுமார் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவர் வந்து பிஎல்எல் படிச்சிருக்காரு. அட்வொகேட்டா இருக்காரு. 5,26,00,000 சொத்து வச்சிருக்காரு. கடன் வந்து 96,90,000 சொல்லியிருக்காரு. வருமானம் 6,71,000 சொல்லியிருக்காரு. கிரிமினல் வழக்கு ஏதும் இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆரணி வேட்பாளர்கள் நிலவரம் பார்த்துடலாம். ஆரணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதி தேவைகள்னு பார்க்குறப்போ, பட்டுத் தொழில் மேம்பாடு, தொழில்துறை வளர்ச்சி, விவசாய மேம்பாடு, போக்குவரத்து உள்கட்டமைப்பு, கல்வி மற்றும் சுகாதாரம், உள்கட்டமைப்பு மற்றும் வீட்டு வசதி அப்படிங்கிற மாதிரி இந்த தொகுதியோட தேவைகள் மிகப்பெரிய அளவில் நீண்டுக்கிட்டே போகுது. ஸோ இந்த தொகுதியில் வெற்றி பெற போகிற வேட்பாளர்கள் வந்து அந்த பட்டுத் தொழிலை வந்து இந்த ஆரணியை பொறுத்தளவுக்கு பட்டுத் தொழிலில் மிகப்பெரிய அளவில் ஒரு கொடிகட்டி அந்த பட்டுத் தொழில் உற்பத்தியில் அதிகமாக இருக்காங்க. ஸோ அங்கே வந்து ஒரு தொழில் மேம்பாடான ஒரு இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ தொழில் வளர்ச்சி இருக்கணும், விவசாய மேம்பாடு, போக்குவரத்து உள்கட்டமைப்பு, கல்வி மற்றும் சுகாதாரம்
சுகாதாரம், உள்கட்டமைப்பு மற்றும் வீட்டு வசதி இது மாதிரி கேட்டிருக்கிறாங்க. அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த தொகுதியில் அதிமுக சார்பில் ஜெயசுதா அப்படிங்கிறவங்க போட்டிடுறாங்க. அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. படிப்பு வந்து 12வது படிச்சிருக்காங்க. அவங்க இண்டஸ்ட்ரியல் சில்க் ட்ரேடராக இருக்கிறாங்க. சொத்து 33 கோடி சொல்லியிருக்காங்க. கடன் 9 கோடி சொல்லியிருக்காங்க. வருமானம் 8,53,000 சொல்லியிருக்காங்க. கிரிமினல்களுக்கு எதுவும் இல்லை. அடுத்து திமுக சார்பில் மகாலட்சுமி கோவர்த்தனன் போட்டிடுறாங்க. அவங்க பிஇ படிச்சிருக்காங்க. பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 4,49,00,000 கணக்கு சொல்லியிருக்காங்க. 3,04,00,000 சொல்லியிருக்காங்க. வருமானம் 3,11,000 சொல்லியிருக்காங்க. கிரிமினல் வழக்கு எதுவும் இல்லை. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் தவமணி ரமேஷ் அப்படிங்கிறவங்க போட்டிடுறாங்க. அவங்க எம்பிஏ படிச்சிருக்காங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. சொத்து வந்து 15,30,38,000 சொல்லியிருக்காங்க. கடனும் 15,47,000 சொல்லியிருக்காங்க. வருமானம் கிரிமினல் வழக்கு எதுவும் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் சார்பில் வி வெங்கடேஷ்குமார் அப்படிங்கிறவர் போட்டிடுறாரு. அவர் எம்ஏ அக்ரி படிச்சிருக்காரு. ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்காரு. 2,71,00,000 சொத்து வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காரு. 25,47,000 கடன் வச்சிருக்கிறதாகவும் வருமானம் 5,93,000 2024-25 பெற்றிருக்கிறதாகவும் கிரிமினல் வழக்கு ஏதும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அவங்களோட இதாக சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செய்யாறு வேட்பாளர் நிலவரம் பார்த்துடலாம். செய்யாறு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதி தேவைகள்னு பார்க்குறப்போ விவசாய நீர் மேலாண்மை, வேலை வாய்ப்பு, தொழிற்சாலைகள், போக்குவரத்து வசதிகள், சுகாதார வசதிகள், கல்வி மேம்பாடு அப்படிங்கிற மாதிரி பொதுவான இது கேட்டிருக்காங்க. அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த இடத்துல அதிமுக சார்பில் என் சுப்பிரமணியன் அப்படிங்கிறவர் போட்டிடுறாரு. அவர் எம்பிஏ படிச்சிருக்காரு. ஃபார்மராக இருக்கிறாரு. சொத்து 4,43,00,000 இருக்கு. கடன் வந்து 2,52,00,000 சொல்லியிருக்காரு. வருமானம் 3,29,000 சொல்லியிருக்காரு. கிரிமினல் வழக்கு 2 சொல்லியிருக்காரு. திமுக சார்பில் ஓ ஜோதி அப்படிங்கிறத போட்டிடுறாங்க. அவங்க பிஏ படிச்சிருக்காங்க. அக்ரிகல்ச்சரா தொழில் பண்ணிட்டு இருக்காரு. சொத்து வந்து 3,14,00,000 சொல்லியிருக்காரு. கடன் 2,80,000 சொல்லியிருக்காரு. வருமானம் 11,86,000 சொல்லியிருக்காரு. கிரிமினல் வழக்கு எதுவும் இல்லை. நாம் தமிழர் பொறுத்தவரை தமிழ்ச்செல்வன் அவர் அட்வொகேட்டா இருக்காரு. அவர் வந்து லா படிச்சிருக்காரு. அவர் 7,00,000 ரூபா கடன் சொல்லியிருக்காரு. கடன் சொத்து வச்சிருக்காரு. கடனும் வருமானம் கிரிமினல் வழக்கு எதுவும் இல்லை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் சார்பில் கே மோகன் அப்படிங்கிற போட்டிடுறாரு. அவர் பிபிஏ படிச்சிருக்காரு. அக்ரிகல்ச்சராக இருக்காரு. 6 கோடி ரூபா சொத்து வச்சிருக்காரு. 32 லட்ச ரூபா கடன் வச்சிருக்காரு. வருமானம் வந்து 6,90,000 சொல்லியிருக்காரு. கிரிமினல் வழக்கு அவர் மேலே ஒன்று இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து செஞ்சி வேட்பாளர்கள் நிலவரம் பார்த்துடலாம். செஞ்சியை பொறுத்தளவுக்கு தேவைகள்னு பார்க்குறப்ப விவசாய மேம்பாடு, பயிர் காப்பீடு, இழப்பீடு, போக்குவரத்து மற்றும் சாலைகள், வேலைவாய்ப்பு மற்றும் கல்வி மற்றும் மருத்துவம் அப்படிங்கிற மாதிரி பொதுவான இதை கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இங்கே வெற்றி பெற வேட்பாளர்கள் அதை கன்சிடர் பண்ணி கண்டிப்பாக அதை வந்து ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். அந்த வகையில் பார்க்குறப்ப திமுக சார்பில் KS மஸ்தான் அவர் தான் போட்டிடுறாரு. முன்னாள் அமைச்சராக இருந்தார். அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கு. படிப்பு 8வது படிச்சிருக்காரு. அவர் வந்து எம்எல்ஏவாக தான் இருக்கிறாரு. மேக்ஸிமம் வந்து அவர் எம்எல்ஏ அந்த சோசியல் ஒர்க்கர் தான் பண்ணிட்டு இருக்காரு. சொத்து 3,61,00,000 இருக்கு. கடன் 75,00,000 இருக்கு. வருமானம் 9,69,890 சொல்லியிருக்காரு. கிரிமினல் வழக்கு எதுவும் இல்லை. அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் கணேஷ்குமார் அப்படிங்கிற போட்டிடுறாரு. அவர் PhD படிச்சிருக்காரு. பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. 14,47,00,000 சொல்லியிருக்காரு. கடன் 1,04,00,000 சொல்லியிருக்காரு. வருமானம் 28,15,000 சொல்லியிருக்காரு. கிரிமினல் வழக்கு 1 சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி சார்பில் கிருஷ்ணன் அப்படிங்கிற போட்டிடுறாரு. அவர் பிஇ படிச்சிருக்காரு. லாயரா இருக்காரு. பிஇ படிச்சுட்டு லாயரா இருக்காரு. பிஎல் படிச்சிருப்பாருக்கு. சொத்து வந்து 12,77,000 சொல்லியிருக்காரு. கடன் 3,61,000 சொல்லியிருக்காரு. வருமானம் கிரிமினல் வழக்கு எதுவும் இல்லை. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் பி சந்திரசேகரன் அப்படிங்கிற போட்டிடுறாரு. பிஎட் படிச்சிருக்காரு. தொழில் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து 1,61,00,000 கடன் சொல்லியிருக்காரு. கடன் 29,00,000 சொல்லியிருக்காரு. வருமானம் 5,04,000 சொல்லியிருக்காரு. கிரிமினல் வழக்கு 1 சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற மக்களே. நாம ஏன் இந்த இதை உங்களுக்கு போடுறோம் அப்படின்னா, அதாவது நம்ம ஓட் போட்டவங்களுக்கு எந்த மாதிரியான நிலைப்பாடுகள் இருக்கு, அவங்க நம்ம எப்படி பண்ண போறாங்க. ஏன்னா நம்ம இதை முன்னாடி போட்டிருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு இது தெரிஞ்சிருக்காது. ஸோ இப்போ ஏன் சொல்றேன் அப்படின்னா, நாம வாக்களித்த வாக்காளர்கள் எந்த மாதிரியான ஸ்டேட்டஸ்ல இருக்காங்க, அவங்க நம்மளுக்கு எப்படி உதவி பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நோக்கத்தோட போடுறோம். கண்டிப்பா நீங்க எங்களோட இணைஞ்சிருங்க. நாங்கள் உங்களுக்காக கண்டிப்பா எல்லாம் ரெடி பண்ணி தருவோம். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுங்க. நன்றி, வணக்கம்.